மரியாள் தன் வாழ்க்கையில தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். அது போல இந்த பர்திமேயு குருடனை போல தன் மேல் வஸ்திரத்தை கழட்டி அவன் எறிந்து விட்டு இயேசுவினிடத்திலே சென்றான். இது என் ஆண்டவரிடத்திலே போவதற்கு தடையாய் இருக்கும் என்றால் அதை நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் அதை தூர எறிந்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் சந்தோஷமாய் எறிந்து விட்டு இனிய வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை பிறக்கும், என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரும், என் வாழ்க்கையினுடைய இருண்ட காரியங்கள் எல்லாம் மாறும், என் பிச்சை எடுக்கிற வாழ்க்கையெல்லாம் மாறும், என் தரித்திரம் மாறும் என்று எப்போது அவன் தடைகளை உடைத்து அந்த மேல் வஸ்திரத்தை எறிந்து இயேசுவினிடத்திலே சென்றானோ அப்போது அவன் வாழ்க்கையில அவன் அந்த குருட்டு தன்மையிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில அவனை கட்டி வைத்திருந்த பலவிதமான கேடான காரியங்களிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டு இரட்சகரை அவன் ஆதாயமாக்கி கொண்டான். ஆமென். பாருங்க, இயேசு அவனை அழைத்து அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, யாரெல்லாம் தடைகளை உடைத்து இயேசுவினிடத்திலே வருகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக முன்னிலும் அதிகமாக கூப்பிடுகிறார்களோ, எல்லாரும் அவனை பேசாதிருக்கும்படி அதட்டினாங்க. அதையெல்லாம் அவன் காது கொடுத்து கேட்கல. அவனுடைய இருதயத்திலே ஒரே எண்ணம், நான் இயேசுவினிடத்திலே செல்ல வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும், என் வாழ்க்கை மாற வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். மற்ற எதையும், என் வலதுபுறம் இடதுபுறம் வரக்கூடிய சத்தத்தை நான் ஒரு நாளும் கேட்க மாட்டேன். இயேசுவினிடத்திலே வருவதற்கு எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை நான் நின்னு பார்க்க மாட்டேன். என் இரட்சகரை நான் பார்த்தாகணும். இந்த கண்களினாலே, இந்த குருட்டு கண்களினாலே என் இரட்சகர் இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்கிற ஒரே தாகம், ஒரே ஆசை, ஒரே விருப்பம், ஒரே நோக்கம் அவனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் இந்த கண்களை மட்டுமல்ல அவனுடைய ஆத்தும கண்களையும் அவர் திறந்து விட்டார். அவன் நித்திய ராஜ்யத்தினுடைய நன்மையை அவன் சுதந்தரித்துக் கொண்டான். பிரியமானவர்களே, ஆமென்.